ஐயோ இப்ப நீ எதுக்கு சிரிக்கிற? உலகத்தை நினைச்சேன் சிரிச்சேன். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை என் லைஃப்ல நான் மறக்கவே மாட்டேன்பா. என்ன சிச்சுவேஷன்? டிடிஜே படம் பார்க்கலையா? द फेमस हिंदी फिल्म या दिल वाले दुल्हनिया ले जाएंगे. तुझे देखा तो है जाना सनम, प्यार होता है दीवाना सनम. என்னப்பா முழிக்கிற? ராஜ் சிம்ரன் கேரக்டர் பா. அப்படியே சிம்ரன் பிளாட்ஃபார்ம்ல ஓடி வருவாங்க. அதான் நம்ம கஜோல். இப்போ நான் ஓடி வந்தல அந்த மாதிரி ஓடி வருவாங்க. அந்த ரெட் கலர் ட்ரெயின்ல ஷாருக் கான் கம்பியை பிடிச்சு தொங்கிக்கிட்டு வா வான்னு கூப்பிடுவாரு. கஜோல் ஓடி வருவாங்க. அந்த மாதிரி என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சே பார்க்கல. என்ன அதுல ஷாருக் கான் செம ஸ்மார்ட்டா இருப்பாரு. அடிச்சு தூக்கி வெளியில எறிய போறேன் பாரு. என்ன சொன்னீங்க? ஆமா காஜோல், நான் ஒண்ணுமே சொல்லல, ஆளை விடு. ஆசிரமத்தில் சேர்ந்து என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஆசிரமத்தை சுத்தம் செய்யறேன். எனக்கு இடமாற்றம் தேவை சாமி. இடம் மாறினா உன் மனசு மாறிடுமா? உயிருக்குள்ள நீ சுமக்கிற தவிப்பும் அன்புக்கான ஏக்கமும் மாறிடுமா? இப்ப நான் என்ன செய்யட்டும் சாமி? அமைதியா இரு. உன் ஏக்கம் தீர போற நாள் வந்துருச்சு. நீ எதை தேடுறியோ அது உன்னை தேடி வந்துட்டே இருக்கு. பவானி அம்மா உன் வீட்டுக்கு வர ஆசைப்படுறா. அவளை கூப்பிட்டு வச்சு ஒரு விருந்து கூட. அவளை வீட்டுக்கு வரவழைச்சு அம்மனுக்கு உன் வீட்டில் ஒரு படையல் போறேன். எப்போன்னு சொல்லுங்க சாமி, நிச்சயம் பண்றேன். இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு போறேன். இவ்வளவு சீக்கிரம் எப்படி சாமி? நான் அம்மனை வரவழைக்க என்ன ஏற்பாடு செய்ய முடியும்? உன் இடத்துக்கு உன்னை தேடி வரணும்னு அம்மன் முடிவு பண்ணிட்டா. அவ உனக்கு வேணுமா வேணாமாங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும். இந்த பூஜையை நல்லபடியாக முடியும். அதுக்கு பிறகு வர வாரத்திலிருந்து தான தர்மங்களை செய். நீ தேடுற எல்லா சந்தோஷமும் உன் வீட்டில் நிறைஞ்சிருக்கும். கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும், அடையாளம் காட்டும். ஹலோ, ஃபேமிலியில் இருக்கிற எல்லார் பேர்லையும் அர்ச்சனை பண்ணிடுங்க. சாமிக்கு தட்சணை ஒரு 1000 ரூபாய் போட்டுருங்க. ஐயா, தர்மம் பண்ணுங்க ஐயா. எதுவாக இருந்தாலும் நான் நேரில் வந்து பேசுறேன். உதவி செய்யுங்கய்யா. சில்லற இல்லை, வேற ட்ரை பண்ணுங்க. பாவத்தை தொலைக்கிறவங்க தான் உண்டியல்ல காசு போடுவாங்க. புண்ணியத்தை சேர்க்கிறவங்களா இருந்தா உங்களுக்கு காசு கொடுப்பாங்க. முதல்ல நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். சரிம்மா. ஸ்மைல் பண்ணுங்க. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே. இவங்கிட்ட இருந்து எடுத்துட வேண்டியதுதான்.
எக்ஸ்கியூஸ் மீ, உங்களை யாரோ கூப்பிடுறாங்க அங்க. யாரோ கூப்பிட்டாங்கன்னு சொன்னீங்க? யாரும் கூப்பிட்ட மாதிரி தெரியலையே. அதோ அந்த அங்கிள் தான் கூப்பிட்டாரு. அங்க பாருங்க, கொஞ்சம் பொறுமையா பாருங்க, சஸ்டெயின் பண்ணி பார்க்க மாட்டீங்களா? யாரு இவரு அங்கிள்? அட பாருங்க, கூப்பிடுறாரு. சும்மா இப்படி குறுகுறுன்னு பார்க்காதீங்க. உங்களை கூப்பிட்டவரு இறங்கி போயிட்டாரு. இவ லூசுங்கிறத அப்பப்ப கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஹலோ, அங்க இருக்கிற பர்ஸ் உங்களுதான்? ஆமா. இப்படி அசால்ட்டா இருக்காதீங்க, யாராவது 500 ரூபாய் எடுத்துட்டு போறாங்க. 500 ரூபாயா? சூப்பரா பாடுனீங்க சார். உங்க பேரு? மேகவர்மன். மேகவர்மனை பாராட்டி 500 ரூபாய் அன்பளிப்பு. தேங்க்யூ மேடம். இதுதான் வாழ்க்கை. நீங்க காசு கொடுக்காட்டியும் அவங்களுக்கு கெயின் தான், உங்களுக்கு தான் ஃபைன். அட ஆமால. அட போங்கண்ணே, நீங்க வேற. சங்கரா, இந்த சட்டை உனக்கு ரொம்ப அழகா இருக்கு, ஜோரா இருக்கு உனக்கு. அண்ணே, இந்த சட்டையை நீங்க எடுத்து கொடுத்ததுதான். நீங்க எடுத்து கொடுத்த சட்டை போட்டாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். சங்கரா, இது ஒரு பெரிய விஷயம் என்கிட்ட சொல்றியா? இந்த மோதிரம் நீங்க வாங்கி கொடுத்ததுதான், இந்த வாட்ச் நீங்க வாங்கி கொடுத்ததுதான், எல்லாமே நீங்க தானே வாங்கி கொடுத்தீங்க. போதும் விடுறா. என்ன சாரதாமா, எங்க 2 பேரும் என்னமோ புதுசா பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க. ஒட்டி பிறந்த ரெட்டை குழந்தைங்க கூட இவ்வளவு ஒத்துமையா இருக்கவே முடியாது. வளர்ந்தாலும் இன்னும் என் கண்ணுக்கு நீங்க குழந்தையா தான் தெரியுறீங்க. சாரதாமா, எங்களுக்கு கல்யாண வயசுல பிள்ளைங்க இருக்கு, அது தெரியும்ல. ஆனா என் கண்ணுக்கு நீங்க 2 பேரும் குழந்தையா தான் தெரியுறீங்க. அப்படியா? அப்போ சின்ன குழந்தைல செஞ்ச சேட்டை எல்லாமே மறுபடி செஞ்சு பார்க்கலாமா? ஐயோ, அதெல்லாம் வேண்டாம்ப்பா. நீ கையில கிடைச்சதை எடுத்து அடிப்ப, எல்லாத்தையும் உடைப்ப, என் மேல தூக்கி எறிவ. இந்த வயசான காலத்துல என்னால ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. நீங்க 2 பேரும் மட்டுமா? கூட கல்யாணியும் சேர்ந்துக்குவா. நீங்க பண்ற அமக்குல இருக்க கொஞ்சமா நஞ்சமா? மன்னிச்சிடுங்கப்பா. ஏன் சாரதாமா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் எப்படி உங்களால எல்லாம் இப்படி பேச முடியுது? அப்பா துடிச்சது இன்னும் என்னால மறக்க முடியல. கல்யாணி மேல எனக்கு இருக்கிற கோவம் இன்னும் கொஞ்சம் கூட எனக்கு குறையல. ஆமா அண்ணே, உன் மேல தப்பு இல்லை, உன் கோவம் நியாயம்தான். ஆனா ஒரு அண்ணனா அவளை மன்னிக்கிறது கஷ்டம். என் கூட அவ ஃப்ரெண்டு மாதிரி பழகினதுனால எனக்கு அந்த அளவுக்கு அவன் மேல கோவம் வரல. எல்லா தப்புக்கும் தண்டனை உண்டுன்னு அப்பா சொல்வாரு. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா தண்டனையும் அவ அனுபவிச்சு முடிச்சிருப்பான்னு எனக்கு தோணுது. இல்லடா, என்னால அவளை மன்னிக்கவே முடியாது. சரி விடுங்கப்பா, நல்ல நாள் அதுவுமா. கல்யாணியால சங்கடம் வேண்டாம். போய் பூஜைக்கு ஆக வேண்டிய வேலையை பாருங்க, போங்க. லிலி, எந்திரிச்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ரெடி ஆகுமா? ஏமா எங்கேயாவது வெளியே போறோமா? வெளியே வா. உன் பாட்டி வெளியே போறேன்னு சொன்னதோ டாட்டான்னு சொல்லி அப்படியே அனுப்பி வைப்பாங்க பாரு. வீட்டுல பூஜை இருக்குன்னு ஏற்கனவே சொன்னல. போ, பாவாடை சட்டை எடுத்து வச்சிருக்க, நீ போய் ரெடி ஆயிட்டு வா.
அம்மா பாவாடை சட்டையா? அம்மா நான் ஜீன்ஸ் அண்ட் டாப் போட்டுக்கிறேம்மா. ம்ம். வேற வேணையே வேணாண்டி. உன் பாட்டி மட்டும் இத பார்த்தாங்க என்ன கொன்னே போட்டுருவாங்க. அம்மா என்ன காலேஜ்க்கு சும்மா நடந்து வர பொண்ணுங்களே ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க. ஆனா கார்ல போய் இறங்குறேன்னா பாவாடை தாவணி சுடிதார்னு போட்டுட்டு போறேன். எல்லாரும் என்ன பட்டிக்காடுன்னு கிண்டல் பண்றாங்க தெரியுமா? என்ன என்னடி பண்ண சொல்ற? என் வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட மாடர்னா ட்ரெஸ் பண்ண மாட்டியான்னு எப்படி கிண்டல் பண்றாங்க தெரியுமா? சரி இதுக்கெல்லாம் ஒரு முடிவே கிடையாதா? இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும். எப்போ? சீக்கிரமே வரும். எல்லா பிசினஸுக்கும் என் பையன் சூர்யா எம்டி ஆகும்போது இந்த வீடு அவன் கண்ட்ரோல்ல இருக்குமே. அண்ணன் பாட்டியோட கண்ட்ரோல்ல தானே இருப்பான். எப்படிடி? உன் பாட்டி கிட்ட இருந்து பவர் அவன் கைக்கு வரும்போதே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். அப்புறம் அவன் அவளோட பொண்டாட்டி கண்ட்ரோல்ல இருப்பான். அவன் பொண்டாட்டி என்னோட கண்ட்ரோல்ல இருப்பா. கேட்க எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா நடக்கணுமே. நடக்கும்டி. நடத்தியே காட்டுறேன். அண்ணன் தான் பத்மாவதி அக்கா கல்யாணம் பண்ணிக்காம நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றானே. உங்க அப்பா கூட தான் அவர் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சாதான் கல்யாணம் பண்ணுவேன்னு காத்துட்டு இருந்தாரு. என்ன பார்த்த உடனே மாறலையா? அந்த மாதிரி தான் உன் அண்ணனும் மாறிடுவான். பார்த்ததும் பிடிக்கிற மாதிரி ஒரு பொண்ணு, அதுவும் அண்ணன் டேஸ்டுக்கு ஒரு பொண்ணு எப்படி பிடிப்ப? என்னம்மா சிரிக்கிற? பொண்ணு எப்பவோ ரெடி. சீக்கிரமே கொண்டு வந்து இறக்குறேன் பாரு. பத்மா, பத்மா உன் கையை காட்டு. இந்த வளையல் உனக்கு சேருதான்னு பார்க்கலாம். அம்மா நான் தான் எல்லா நகையும் போட்டிருக்கேன்ல, அப்புறம் ஏன் எனக்கு அலங்காரம் பண்ணிட்டு இருக்க? நீ சும்மா இரு, உனக்கு ஒன்றும் தெரியாது. இந்த வளையல் என் கையை விட உன் கைக்கு தான் எடுப்பா இருக்கும். நம்ம பூஜையில சாமி தானமா கும்பிட போறோம். நாம சாமியை தாண்டி கும்பிட போறோம். ஆனா இங்க வரவங்க கண்ணெல்லாம் சாமி மேலையா இருக்கும், உன் மேல இருக்கும். அதனால என்னம்மா, பார்த்தா பார்த்துட்டு போகட்டும். புரியாம பேசாதடி. சும்மா கண்ணுல பாக்குறவங்க எல்லாரும் உன் பொண்ணுக்கு எப்ப கல்யாணம்னு என்னையும், உங்க அம்மா உனக்கு மாப்பிள்ள பாத்தாங்களா இல்லையான்னு உன்னையும் இப்படி கேள்வி கேட்டு நம்மள காயப்படுத்துறதுனால தானே வெளியே தலை காட்ட முடியாம வீட்லயே முடங்கி போய் உட்கார்ந்துருக்கும். பத்தாததுக்கு உன் பாட்டி வேற பூஜைங்கிற பேர்ல ஊரையே அழைச்சு வச்சிருக்காங்க. இவ என்னென்ன பேச போறாளோ என்னென்ன கேட்க போறாளோன்னு அப்படியே எனக்கு திக்க திக்கன்னு இருக்கு. அதுக்கு பயந்தா எப்படிமா சாமியை நிம்மதியா கும்பிடுவ? யாரும் என்னமோ பேசிட்டு போகட்டும், விட. என்னால அப்படியெல்லாம் விட முடியாது. இது பாரு பத்மா, சும்மா ஆளுக்கு வேலை சொன்னா இழுத்து போட்டுக்கிட்டு செய்யாத. என்னை யாருமா வேலை சொல்ல போறா? ஏன் உன் சித்தியே சொல்வாளே. சொன்னா அதை கேட்டு செய்றேன். அதத்தான் வேணாங்கிற. உன் பாட்டியே உனக்கு ஏதாவது வேலை சொன்னாலும் முக்கியமான வேலையா இருந்தா மட்டும் அதை நீ செய்ய. வேர்த்து கொட்டி பவுடர் எல்லாம் களைஞ்சிரும். அதுக்கப்புறம் முகம் முத்திருச்சுன்னு சொல்வாளுங்க, கண்ணுக்கு கீழே கருவளையம் விழுந்துருச்சுன்னு வாளுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நீ யாரையும் கவனிக்காம சாமியையே பாத்துட்டு உன்னை தேடி வந்து பேசுறவங்க கிட்ட மட்டும் நறுக்குன்னு 2 வார்த்தை பேசி முடிச்சுக்க. என்ன புரியுதா? அம்மா, ஒரு சின்ன பயத்தை ஊதி பெருசாக்கி அந்த பயத்துக்குள்ள நீயே ஏறி உட்காந்துக்காத. என் நேரம் சரியில்லை, கல்யாணம் ஆகல. உன் நேரம்லாம் நல்லா தாண்டி இருக்கு. இந்த வீட்டோட நேரம் தான் சரியில்லை. அந்த இங்கிலீஷ்காரனை இழுத்துக்கிட்டு ஓடினாலே அந்த கல்யாணி, அவ கொளுத்தி போட்ட நெருப்பு தான் இந்த வீட்டை சுத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அத்தையை குறை சொல்லாதம்மா. அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அவங்க சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. எங்கேயோ போய் நல்லா இருக்கட்டுமே. கரெக்ட் சிஸ்டர். ஏமா நீயும் ஏமா அக்கா மாதிரியே பாசிட்டிவா திங்க் பண்ண மாட்டேங்கிற? அத்தை மட்டும் வெளிநாட்டுக்கு போகாம இங்கே இருந்திருந்தாங்க. என்னடா பண்ணிருப்பாங்க? அவங்க ஏதோ பேசுறாங்களோ இல்லையோ, ஆனா நான் அவங்க வீட்டுக்கு போய் பேசி பழகி, அது மட்டும் இல்ல அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தா அவகிட்டயும் பேசி பழகி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாமா. அப்புறம் உன்னை பாட்டி குடும்பத்தோட சேர்க்க மாட்டாங்க, துரத்தி விட்டுருவாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்க்கா. சீ, முதல்ல இந்த விவசாயம் இல்லாம உளறத நிறுத்துடா. சூர்யாவை இந்த வீட்ல எப்படி மதிக்கிறாங்க? உன்னை எவனாவது மதிக்கிறானா? அத பத்தி யோசிச்சு உருப்படுற வழியை பாரு. மா, முதல்ல இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பேசாதன்னு எத்தனை தடவை சொல்றது? டேய், நான் உன்னை மனுஷனா மாத்த தாண்டா இப்படி பேசுறேன். இப்ப மட்டும் என்ன மிருகமாவா இருக்கேன்? எப்ப பாரு இதே பேச்சு. போமா. டேய் சந்துரு, நில்றா. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் அவன் இப்படி கோச்சிட்டு போறான்? முதல்ல அவன முகத்துக்கு நேரா பேசுறத நிப்பாட்டுமா. நான் என்னடி தப்பா சொன்னேன்? அவன் நல்லதுக்காக தானே சொன்னேன்.
ஹலோ அங்கிள், நான் ட்ரெயினில் வந்துட்டு இருக்கேன். என்ன தம்பி, ஏதாவது கேப் புக் பண்ணி வந்திருக்கலாம்ல? சீக்கிரமா வந்துடலான்னு தான் நான் ட்ரெயினில் வரேன். ஏய் பார்த்து பார்த்து பார்த்து. என்ன தம்பி, ஏதோ முக்கியமான வேலையா இருக்கீங்க போல இருக்கு. நான் வேணா அப்புறம் பேசட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள், நீங்கள் சொல்லுங்கள் என்ன விஷயம்? இன்னைக்கு ஈவினிங் முதலாளி அம்மா திடீர்னு சிறப்பு பூஜை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அம்மா இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லி சீக்கிரமா வர சொன்னாங்க. சரி சரி அங்கிள். ஏய் பார்த்து பார்த்து விழுந்துடாத. தம்பி, நான் ஸ்டடியாக தானே இருக்கேன், நான் ஒன்றும் விழலையே. ஐயோ அங்கிள், நான் உங்களை சொல்லலை. நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்கன்னு தெரியுது. சரி சரி, ஸ்டேஷன் வாசலில் வண்டி நிற்குது, அதில் ஏறி வந்துருங்க. ஓகே அங்கிள், நான் வந்துடுறேன். ஏய் பார்த்து. ஹலோ சோனா, சோனா, ஐ லவ் யூ டி. சும்மா சும்மா ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணாதன்னு எத்தனை தடவை சொல்றது? நான் ஒன்றும் சும்மா பண்ணல டார்லிங். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீ போனை கட் பண்றியா? நான் எவ்வளவு ஆசையா உனக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன், நீ என்னமோ வெறுப்பா பேசுறியே. இப்ப போனை நீ கட் பண்றியா இல்ல நான் கட் பண்ணட்டுமா? இரு நானே கட் பண்ணிடுறேன். என்ன, கையில ஒரு 50 பவுன் இருக்கு, அதை சோனா கிட்ட கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்தி பார்க்கலாமே நினைச்சேன். நீ போனை கட் பண்ணு கடுப்பேத்துற. சரி, கட் பண்றேன். ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, என்ன? லவ் யூ டார்லிங், ஐ அம் சோ சாரி மா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வாய்ஸ் கேட்டனா, அதான் டக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. சாரி டியர், ஐ லவ் யூ பேபி. இப்படி போனை கட் பண்றேன்னு சொல்றியே பேபி, நேர்ல வா மாப்பு. அப்படியா? இப்பவே வரட்டுமா? நீ சொன்ன 50 பவுன் ரெடியா கையில இருந்தா அடுத்த செகண்டே வா, உனக்காக நான் தனியா காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் ½ an hourல கண்ணு முன்னால நிப்பேன் டார்லிங். சீக்கிரம் இறங்குங்க. கொஞ்சம் இறங்குங்க, வழிவிடுங்க. கொஞ்சம் வழிவிடுங்க, ப்ளீஸ். வழிவிடுங்க. பார்த்து செடி உடைச்சிட போறீங்க. ப்ளீஸ் கொஞ்சம் வழிவிடுங்க. God!
சார் போலாமா சார்? ஆ எங்க பிளாக் காஃபியை காணும்? ம் போலாம். பேக் கொடுங்க சார். வாங்க சார்.